வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பணியாரம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருட்களை வச்சே நல்லா செய்யலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுங்க. நம்ம அப்போ போகும்போது வரும்போது எடுத்து ஒன்று ஒன்று சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வச்சுருக்கேன் செய்வதற்குள்ள பொருட்கள்: தேங்காய், இதில் பச்சரிசியும் கொஞ்சமாக புழுங்கல் அரிசியும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கணும் அதுக்கேற்றபடி வாழைப்பழம் எடுக்கலாம். எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இதுதான் எடுத்து செய்ய போகிறேன். இப்போ நான் மிக்சியில் நீங்கள் அரைக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தோசைக்கு மாவு போட்டனால அதில் தான் அரைக்க போகிறேன். இந்த தேங்காயும் போட்டு அது அரைஞ்சிட்டே இருக்கும்போது போட்டு 3 வாழைப்பழம் உரிச்சு வச்சுருக்கேன். இது வெல்லம் தேவைக்கு போடலாம். வெல்லம் அதோடு சேர்த்து அரைக்கலாம். திக்காக அரைச்சி தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாவில் தேங்காய், நாட்டு சர்க்கரை, பச்சரிசி, கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசி, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கிரைண்டரில், நீங்கள் மிக்சியில் வேணால் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெயில் ஊற்றினோன்னே அது எண்ணெயிலேருந்து மேலே வந்து நல்ல சேஃபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தாலே குழந்தைங்கள் நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செய்யும்போதே எனக்கு பழைய ஞாபகம் வருது. அந்த காலம் எல்லாம் இந்த மாதிரி பலகாரம் எல்லாம் ஈஸியாக செய்யவும் முடியாது, செய்யவும் மாட்டாங்க. இந்த விருந்துக்கு மேரேஜ் ஆகி விருந்துக்குன்னு போகும்போது தான் முறுக்கு பணியாரம் செய்வாங்க. செய்யும்போது எப்போ ஒன்று தருவாங்கன்னு காத்துட்டே இருப்போம். அது உடஞ்சி போனதே இல்லை, எங்களுக்கு தருவாங்க. நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பழைய அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.